வணக்கம், ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வாங்க பேசலாம் யூடியூப் சேனல்லேருந்து மாலா செந்தில்குமாருங்க. நான் ஒரு எப்போவுமே பேசுகிற ஒரு டைலாக்லேருந்து கொஞ்சம் வெளியில் வரலாம். கொஞ்சம் நேரம் நான் உங்கள்கிட்ட கொஞ்சம் ஃப்ரீயாக பேசுகிறேன். நான் ரொம்ப நாள் ஆச்சு பேசி. முகம்லாம் மாறின மாதிரி தெரியுதா? என்னை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கு நிறைய பேருக்கு ரொம்ப நாள் கழித்து நான் இந்த மாதிரி ஒரு வீடியோ ரொம்ப நாள் கழித்து போடுறேன்னு நினைக்கிறேன். ஓகே, நான் பேசுகிறது கேட்குதுங்களா உங்களுக்கு? ஏன்னா இப்போ ரொம்ப வாய்ஸ் ரொம்ப கம்மியாயிடுச்சு. மாலாவுக்கு முன்ன மாதிரி வாய்ஸ் சவுண்டாக கேட்காது. கதவை சாத்தி வைப்பேன், அது இன்றைக்கி காற்று ரொம்ப கம்மியாக இருக்குது, அதனால் கதவு திறந்து வச்சுருக்கேன். கொஞ்சம் வெளியே சவுண்டும் வரும். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? மாலா ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். முன்னாடியெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்படிங்கிறத கொஞ்சம் விளையாட்டுத்தனத்தோடு சொல்லுவேன். இப்போ மாலா ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்படிங்கிறத கொஞ்சம் ஆன்மீகத்தனத்தோடு சொல்கிறேன். விளையாட்டுத்தனத்தோடு சொல்கிறது அதுவும் உண்மை தான், அதுவும் சந்தோஷமான ஒரு விஷயந்தான். ஆன்மீகத்தனத்தோடு சொல்கிறது அப்படிங்கிறது அதுவும் ஒரு விதமான ஒரு சந்தோஷம்தான். ஆன்மீகம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு நல்ல ஒரு ட்ரெயினிங் தான், ஒரு பயிற்சி. இன்னும் நான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு கூட இன்னும் போகலை, போகிறதுக்கான முயற்சியில் தான் இப்போ போயிட்டுருக்கு. ஸோ ரொம்ப நல்லதாக இருக்குது. ஆனால் ஆன்மீகம் அப்படி பழகிறது ஜென்மமாக வரணும் அப்படிங்கிறாங்க. அதை பற்றி எனக்கு பெருசாக தெரியலை. மழை ரொம்ப நாள் ஆச்சு உங்ககிட்ட பேசி. கொஞ்ச நாளாக மழை ஒர்க் போயிட்டுருக்கேன். ஸோ காலையில் ஒர்க்கிங் டைமெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது. பேசிக்கலி ஐம் சோம்பேறி. அதனால் என்னால் கண்டினியூஸாக வீடியோ போட முடியலை. நம்ம வீட்டில் வீடியோ போடுறதா தான் நான் எல்லாத்தையுமே கிளியர் பண்ணுவேன். கொஞ்சம் வீடு பழைய வீடு, கொஞ்சம் சரியாக இருக்காது, பேசக்குள்ளே நமக்கு கொஞ்சம் சரியாக இருக்காது. அதனால் நான் எல்லாத்தையுமே கிளியர் பண்ணி என்ன ரெடி பண்ணி போடுறதுக்கு ரொம்ப முடியாது. இப்போ கூட நான் ஆஃபீஸ்லேருந்து வந்திருக்கேன். அந்த டயர்ட்னஸோடு தான் இருக்கேன். என் முகத்தில் உங்களுக்கு அந்த பிரைட் தெரியாது, வாய்ப்பில்லை. எல்லாம் அரேஞ்ச் பண்ணி உட்காரத்துக்குள்ளே டைம் ஆகிடுது. ஸோ ரொம்ப நாளாக வீடியோ போடல. வீடியோ போடுறது அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா வீடியோ போட ஆரம்பித்ததுக்கு அப்புறமா தான் நான் கொஞ்சம் ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுறேன் ஆஃப்டர் யூடியூப். அதுக்கப்புறமா தான் நான் கொஞ்சம் ஓகே, நம்ம ஏதோ பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி தாட்டுக்கு மாலா வந்திருக்கேன். ஸோ வீடியோ போடுறத நான் நிறுத்த முடியாது. வியூ போகலை, அதை பற்றி ஒரு பிரச்சனையும் இல்லை. பட் இப்போ நல்லா நமக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்காங்க. இது ஒரு நல்ல ஒரு க்ரோத்து தான். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கும் ஒரு சப்ஸ்கிரைபர்ஸ் கிடைப்பாங்க அப்படின்னு நிச்சயமாக நான் நினச்சி கூட பார்க்கல. நான் அப்படிங்கிற அகங்காரம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குல்ல மாலாவோட வாய்ஸில். சரி, இனிமேல் நம்ம நானை ரொம்ப குறைச்சிப்போம், ஓகேங்களா? சாப்பிட்ற நான் இல்லை, சொல்கிற நான். புதுசாக நிறைய பேர் நம்மளுடைய சேனலை பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே என்னுடைய ரொம்ப என்னுடைய நன்றி தான் நான் சொல்லணும். இப்போ கொஞ்ச நாளாக மாலா ஸ்டார்ட் பண்ணும்போது உங்ககிட்ட என்ன பேசணும்லாம் மாலாவுக்கு அப்போ தெரியாது. மாலா ஒரு 5 இயர்ஸாக அந்த சேனல் நடத்திட்டுருக்கேன் நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 5 வருஷம் ஆகிடுச்சு சேனல் ஸ்டார்ட் பண்ணி. அப்போ நான் பேசும்போது எதை பற்றி பேசுவோம் அப்படிலாம் தெரியாது. கண்ணாபின்னானே எதை பற்றி பேசியிருப்பேன். ஆனால் ஒரு கொஞ்சம் முக்கியமான வீடியோஸ் தான் நிறைய போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீடியோலையும் ஏதாவது ஒரு கான்செப்ட் நமக்கு தேவையானதாக தான் இருக்கும். இனிமேலும் நான் அப்படி தான் பேச விரும்புகிறேன். என்ன கொஞ்சம் ஈஸியாக ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயங்களை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க ஆசைப்பட்றேன். இப்போலாம் மாலாவுக்கு நிறைய அனுபவங்கள் கிடைக்கிது. அது ஏன்னு மாலாவுக்கு தெரியல. ஒருவேளை அனுபவங்கள் நிறைய கிடைக்க மட்டும்தான் மனிதர்கள் பக்குவப்படுவோமோ என்னமோ தெரியல. இப்போ மாலா ரொம்ப பக்குவப்பட்டுட்டேன்னு மாலாவுக்கு நல்லா புரியுது. ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ். உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கு நிறைய விஷயம் இருக்குது. நான் சொல்லணும்னு நினைக்கிறேன், பட் எனக்கு டைம் இல்லை எனக்கு சொல்கிறதுக்கு. நான் கொஞ்சம் ஓரளவுக்காவது மேக்கப்லாம் பண்ணிட்டு அதான் அழகாக இருக்குமோ பார்க்குறதுக்கு. இன்னும் நான் ரொம்ப பக்குவத்துக்கு இன்னும் அடையிறதுக்கான ஒரு விஷயத்துக்கு நான் போகவே இல்லை. இன்னுமே உங்ககிட்ட ஒரு பவுட்ரு போட்டுட்டு உட்காந்து பேசணும். இன்னும் இடங்கள்லாம் பின்னாடி எல்லாம் சரி பண்ணிவிட்டு உட்காந்து பேசணும். அந்த மாதிரி தான் நான் நினைக்கிறேன். இன்னும் ஒரு புரிதல் மாலாக்கு இன்னும் இல்லைன்னு நினைக்கிறேன். நம்ம பேச வேண்டிய கான்செப்ட் இருக்குது, அந்த கான்செப்டுக்கு தான் ஆடியன்ஸ் அப்படிங்கிறத இன்னும் மாலா முழுசாகவே ஏற்றுக்கவே இல்லை. ஸோ இன்னும் காலங்கள் இருக்குது. பயிற்சி, இறைவன் நோக்கின பயணம் பயிற்சியில் பண்ணிகிட்ருக்கேன்.
ஸோ அதில் எனக்கு வந்து உண்மை வந்து கிடைக்கலாம். உண்மையாக சரி இதுதான். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஒரிஜினல் அப்படியே கெட்டப்லேயே வந்து நின்றுடுறாங்க. வீட்டில் வேலை செய்யும்போதே அப்படியே வீடியோஸ் போடுறாங்க, அவங்க தோணுனது சொல்கிறாங்க. இன்னும் அந்த தைரியம் மாலாக்கு வரல. நான் அந்த மாதிரி இருக்கும்போது ரொம்ப அசிங்கமாக இருக்கிறதா நான் நினைக்கிறேன். ஸோ பார்க்குறதுக்கு நீங்கள் எப்படி நினைப்பீங்களோ, நம்ம வந்து ஒரு பெரிய விஷயத்தை பற்றி பேசுகிறோம். தேசன் மங்கை கிறிஸ்டியம்மா சொல்கிறாங்க, நான் வந்து பேச வரேன், நான் கடவுளை பற்றி தான் பேசுகிறேன், பட் நான் உங்களுக்கு பார்க்க ஓரளவுக்காவது நாகரிகமாக இருந்தால் மட்டும்தான் நல்லாயிருக்கும். அந்த மாதிரி நானும் தலைவரி மூலமாக வந்து உங்கள் முன்னாடி பேச முடியாது இல்லையா? அதனால சும்மா ஒரு அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் இருக்கிறது எனக்கு ரொம்ப டைம் எடுக்குது. எனக்கு வீடியோஸ் எடுக்க முடியல. ரொம்ப நாளாச்சு நான் வீடியோஸ் போட்டு இந்த மாதிரி பேச முடியல. ஆஃபீஸ்லேயும் போட்டுட்டு இருந்தேன், பட் ஆஃபீஸில் எனக்கு செட் ஆகலை, எனக்கு டைம் கிடைக்கலங்கிறது தான் உண்மை. நான் போகிறது ஆஃபீஸுக்கு லேட்டாக தான் போகிறேன், அதனால என்னால் அங்கே போட முடியல. சரி, நீங்கள் எல்லாம் எப்படி இருக்கீங்க? உங்களோட எனக்கு வந்து ரொம்ப சகஜமாக சாதாரணமாக பேசணுன்னு நினச்சேன். எனக்கு அதுக்கான வாய்ப்பு கிடச்சிது. நாளைக்கு May 1, ஸோ எனக்கு லீவு, அதனால நாளைக்கு கொஞ்சம் டைம் கிடைக்கும். அதனால இன்றைக்கி கொஞ்சம் நான் உங்ககிட்ட பேசுகிறேன். இது வரைக்குமே மாலா உங்களுக்கு வந்து நமக்கு தேவையான எல்லா விஷயத்தை பற்றியும் யூடியூப்பில் பெரியவங்க சொல்கிறது, நம்மளால் ஈஸியாக ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயங்கள், நான் நம்பின விஷயங்களை உங்களோட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். இது வரைக்கும் மாலா வந்து ரொம்ப பணம் அதிகமாக இருக்கிற விஷயங்களை உங்களோட நான் ஷேர் பண்ணது கிடையாது. ரொம்ப உடல் உழைப்பு அதிகமாக இருக்கிற விஷயங்களை மாலா உங்களோட ஷேர் பண்ணது கிடையாது. இனிமேலும் அப்படித்தான். ஏன்னா மாலா பேசுகிறது எல்லாமே வந்து கடவுள், மனிதர்கள் அப்படித்தான். மனுஷங்களுக்கும் கடவுளுக்கும் எந்த விதமான பணமோ அதெல்லாம் வந்து வராது. நீங்கள் வந்து ஒரு இறைவனை அடைய போகிறீங்க, இப்போ ஒரு குழந்தையோட அன்பை நீங்கள் அடையணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு பணம் தேவை தான். அதாவது ஒரு 50 பைசாவுக்கு ஒரு சாக்லேட் வாங்கி கொண்டு போய் கொடுத்தா தான் அந்த குழந்தை சந்தோஷமாக இருக்கும். ஒரு பொம்மை வாங்கி கொடுக்கறதுக்கு எதுக்குமே நம்மக்கிட்ட பணம் வேணும், அது உண்மை தான். ஆனால் அது அன்பாக கொண்டு போய் கொடுக்குறோம் பார்த்தீங்களா, அந்த அன்புக்கு தான் குழந்தைங்க நம்ம மேலே, அந்த பொம்மை மேலே கொஞ்சம் நேரம் தான் அன்பு, அதுக்கப்புறமா பொம்மை கொடுத்தவங்க மேலே தான் அன்பு அதிகமாகும். அதே மாதிரி தான் மாலா உங்களோட பேசுகிற எல்லா விஷயத்துக்குமே இந்த பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இல்லாமல், அதிகமாக உடல் உழைப்பு இல்லாமல் எப்படி நம்ம ரிலாக்ஸாக வச்சுக்கிறது அப்படிங்கிறத பற்றி, அதை பற்றி தான் உங்ககிட்ட நிறைய பேசியிருக்கேன்னு நினைக்கிறேன். சாரிப்பா. இப்போது நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் மாலாவுக்கு கிடச்சிட்டே இருக்குது. தினமும் ஒரு பலவிதமான எக்ஸ்பீரியன்ஸை மாலா கெயின் பண்ணிகிட்ருக்கேன். கடவுளை வந்து நெருங்க கஷ்டம் நிறைய வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருவேளை எனக்கு வர்றது கஷ்டமாக கூட இருக்கலாம், எனக்கு தெரியல. ஏன்னா அந்த கஷ்டம் வரும்போது தான் நமக்கு உண்மை புரியும். ஒருவேளை கஷ்டம் என்னை பக்குவப்படுத்துறதுக்காக கூட அந்த கஷ்டங்கள்லாம் இருக்கலாம் இல்லையா? ஸோ நமக்கும் கஷ்டங்கள் வருது. இப்போ உங்களுக்கும் ஏதாவது மன கஷ்டம் இருக்குது அப்படின்னா அது உங்களை பக்குவப்படுத்துறதுக்கு தான். நீங்கள் என்ன தான் பண்ணாலும் உங்களுக்கு என்னென்னு விதிச்சிருக்கோ அதுதான் உங்களுக்கு கிடைக்கும். முதல்ல வந்து இப்போ எனக்கு எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரியல. ரொம்ப நாளாக உங்ககிட்ட பேசலையே. நான் நிறைய விஷயங்கள் இதே மாதிரி பேப்பரில் எழுதி வைப்பேன். அப்புறம் என்னால் அந்த எடுத்து படித்து பேச முடியாது. அந்த பேப்பரை எங்கேயும் நான் மிஸ் பண்ணிடுவேன். ஸோ ரொம்ப கன்ஃபியூஷனில் என்ன ஸ்டார்ட் பண்ணி என்ன பேசுறது அப்படின்னு எனக்கு தெரியலை. ஸோ இன்றைக்கி வந்து நான் உங்ககிட்ட ரொம்ப நாள் கழிச்சு பேசுகிறதுனால கொஞ்சம் கான்செப்ட் இல்லாமல் இருக்கும். இருந்தாலும் பரவாயில்ல, என்னால் முடிஞ்ச விஷயங்கள் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். முதல்ல எனக்கு கிடைச்ச அனுபவத்தில் என்ன ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியெல்லாம் நான் என்னை சந்தோஷப்படுத்திப்பேன். ஏதாவது நல்ல எனர்ஜெட்டிக் சாங்ஸ் கேட்பேன். சூம்பா டான்ஸ் மாதிரி நான் தனியாகவே ஆடிப்பேன். ஹீலர் பாஸ்கர் நான் சொல்கிறாரு, ஒரு நாளைக்கு 10 நிமிஷம் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு பாட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பாட்டு போட்டு நீங்கள் தனியாக டான்ஸ் பண்ணுங்கள். உங்கள் உடல் அசைவு ஒரு எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லி ஐயா சொல்கிறாரு. நான் அண்ணனுடைய ஸ்பீச்சை ரொம்ப கேட்பேன். ஏன்னா அண்ணனோட ஸ்பீச் வந்து நம்மளால் கூடுமான வரைக்கும் ஃபாலோ பண்ண முடியுமான ஒரு விஷயமாக தான் இருக்கும். ஸோ அது வந்து ஒரு எக்ஸசைஸ். அது வந்து எடுத்த உடனே ஒரு நாள் ஃபஸ்ட் டேவே 10 நிமிஷம் நம்மளால் டான்ஸ் ஆட முடியாது. ஒரு நாள் ஒரு 30 செகண்டு, அப்புறம் 1 நிமிஷம், அப்படி தான் நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். நம்மளுடைய லைஃப்பில் வந்து நம்ம ஈஸியாக என்னென்ன விஷயங்கள் செய்யணும் அப்படிங்கிறத வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ். பயங்கர அடி.
ரொம்ப அதிகப்படியான அடி. அதில் வந்து அனுபவங்கள் அதிகமாக கிடைக்கும். மனிதர்கள் வந்து பக்குவப்படுறதுக்கு இந்த காயங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது என்னுடைய அனுபவத்தை நான் வந்து ஆரம்பிக்கும் போது எப்படி என்னன்னு தெரியல. இப்போ எனக்கு நிறைய உங்ககிட்ட சொல்கிறதுக்கு விஷயங்கள் நிறைய இருக்குது. நான் சொல்கிறேன். உங்களால் ஃபாலோ பண்ண முடியாத ஒரு விஷயத்தையும் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா எந்த ஒரு கடினமான விஷயத்தையும் மாலா ஃபாலோ பண்ணுறதே கிடையாது. ஸோ நான் ஃபாலோ பண்ணுறது எல்லாமே ரொம்ப ஈஸியான விஷயங்கள் தான். ஃபஸ்ட்டு உங்ககிட்ட ஒரு விஷயத்தை நான் சொல்லணும். உங்கள் மனசுக்கு கஷ்டத்தை இறக்கிறதுக்காக நான் சொல்கிறேன். எக்காரணத்தை கொண்டும் உங்களை இன்னொருத்தவங்களோட நீங்கள் கம்பேர் பண்ணிக்காதீங்க. இது வந்து மற்றவங்க சொல்லி நான் உங்களுக்கு சொல்லலை. என்னுடைய தனிப்பட்ட அனுபவத்தையும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். நான் எல்லாருமே ஆசைப்படுவேன். ஐயோ, அவங்களுக்கு வந்து பாரு நல்ல வேலை பார்க்குறாங்க, அவங்க பாரு நல்லா சமையல் பண்ணுறாங்க, அவங்க பாருங்கள் அவங்க நல்ல எனர்ஜிக்கை வச்சுருக்காங்க, அவங்க பாரு நல்லா பாடுறாங்க, அவங்க பாரு சாதிச்சிட்டாங்க, அவங்க நினச்சதை முடிச்சிட்டாங்க, நம்ம ஏன் இப்படி இருக்கோம், நம்மளால் ஏன் இது முடியல, என்னால் என்ன முடியுங்கிறத பற்றி நான் யோசனை பண்ணுறதே கிடையாது. அவங்க 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 எல்லாரை பற்றி. இதனால் எனக்கு என்ன ஆச்சுன்னா, ஏகப்பட்ட ஸ்ட்ரெஸ், பயங்கரமான ஸ்ட்ரெஸ். அவங்களால முடியறது தான் அவங்களால முடியும். அவங்களால முடியறது எல்லாமே நம்மளால் முடியணும்னு அவசியம் கிடையாது. இதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். மாலா புரிஞ்சுக்கிட்டேன். இப்போது மாலாவோட அடிப்படையில் ஒரு சைலண்ட், ஒரு அமைதியான ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பீஸ், ஒரு அமைதி இருக்குது என்னுடைய மனசில். அந்த அமைதி எதனால் அப்படின்னா, நான் இவ்வளவு தான், என்னால் இது பண்ண முடியும், என்னால் பண்ண முடியறது இன்னொருத்தரால் பண்ண முடியாது. ஸோ நான் எங்கேயோ ஒரு இடத்துல ஸ்பெஷல் தான். ஸோ நான் இன்னொருத்தவங்களோட கம்பேர் பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நான் வேறு, அவங்க வேறு. இது வந்து எல்லோரும் சொல்லியிருக்காங்க. ஆனால் நானே அனுபவப்படும் போது அது எனக்கு ஸ்பெஷலாக இருக்குது. இந்த வேர்டு எனக்கு எதையுமே வந்து உண்மையாக உணர்ச்சியாக சொல்லும்போது அது இன்னுமே போய் ஆடியன்ஸ் அடையும் அப்படிங்கிறது என்னுடைய அனுபவம். ரெண்டாவது, எதையுமே யாருக்குமே சொல்லாதீங்க. நீ இப்படி பண்ணுப்பா, இது உனக்கு நல்லது, நீ இப்படி போமா, இது உனக்கு நல்லதுன்னு யாருக்கும் சொல்லாதீங்க. உங்களுடைய ஃப்ரெண்டாக இருந்தால் கூட சொல்லாதீங்க. ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் தான். அதுக்கு மேலே ஒரு 40, 30, இப்போ தனிப்பட்ட அவங்க வீடு, மனைவி, கணவன் அப்படின்னு வந்துருச்சுன்னா அவங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியாது. நம்ம சொல்கிற ஐடியா எப்படி சொல்லுவோம்னா, பொதுப்படையாக சொல்லுவோம். இப்படி போமா, இது வந்து நல்லதாக இருக்கும், இப்படி இப்படி நல்லதாக இருக்கும்னு நம்மளாம் ஒரு பொதுப்படையாக ஒரு விஷயத்த சொல்லுவோம். நல்லது தான் நம்ம சொல்லுவோம். ஆனால் அது அவங்க லைஃபுக்கு செட் ஆகாது. எல்லாரும் அவங்க என்ன ஃபாரின் ரேஞ்சில் வாழ்கிறாங்களா, நம்மள மாதிரி தானே வாழ்கிறாங்க, இந்த லாஜிக்கெல்லாம் பேசாதீங்க. யாருக்குமே உங்கள் கூட பிறந்தவங்களாக இருந்தாலும் சரி, உங்கள் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, அப்படி பார்க்க முடியாது தான். அவங்க ஒரு தப்பான இடத்துக்கு போகிறாங்க, உங்களுக்கு தெரியுது. ஆனால் நீங்கள் சொன்னால் அவங்க கேட்க மாட்டாங்க அப்படின்னா நீங்கள் போகாது. விதியை யாராலும் தடுக்க முடியாது. நீங்கள் சொல்லி அவங்க கேட்கலன்னா அது உங்களுக்கு மனசுக்கு கஷ்டம். இல்லைங்க, நான் சொல்லிடுறேன், அவங்க திட்டுட்டு நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு உங்களுக்கு அந்த தைரியம் இருந்தால் கேட்டுக்கிறதுக்கு சொல்லுங்கள். ஏன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு கஷ்டம்னா நம்மளால் தாங்கிக்க முடியும், அழ முடியும். ஆனால் பக்கத்தில் இருக்கவங்களுக்கு ஒரு கஷ்டம்னா நம்மளால் பார்க்க முடியாது. அதுதான் நம்ம அப்படி தான். எவ்வளோ அடி வாங்கினாலும் நம்ம அப்படி தான். ஸோ இது ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்லணும்னு ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தேன். யாருக்கும் எதையும் சொல்லாதீங்க. அவங்களுக்கும் அறிவு இருக்குது, அவங்களும் அனுபவப்படுறாங்க, அவங்களும் வெளியில் மனுஷங்களை பார்க்குறாங்க, அவங்களும் வாழ்க்கையை வாழுறாங்க. அவங்களுக்கும் அவங்களுடைய மனசுக்கு எது சரின்னு படுதோ அதை செய்யக்கூடிய அந்த உரிமை அவங்களுக்கு உண்டு. நீங்கள் எந்த உறவாக இருந்தாலும் சரி, முக்கியமாக கணவன் மனைவிக்கு சொல்கிறேன், உங்களுடைய பார்ட்னருக்கு ஓரளவுக்கு தான் நீங்கள் சொல்ல முடியும், எல்லாத்தையும் சொல்லாதீங்க. இதை வந்து ரொம்ப குடும்பத்தில் ரொம்ப ஈடுபாடாக இருக்காங்க லேடிஸால் இதை ஏற்றுக்க முடியாது. அது எப்படிங்க,
என் பிள்ளை இந்த மாதிரி இருக்காங்க, என் பொண்ணு இந்த மாதிரி இருக்காங்க, எங்கள் மாமியாருக்கு நான் இதை சொல்லி ஆகணும், எங்கள் வீட்டுக்காருக்கு நான் இதை சொல்லி ஆகணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக சொல்லுங்கள். இது அடிபட்டு பக்குவப்பட வேண்டிய மனசுக்கு நான் சொல்கிற விஷயங்கள். ஓகேங்களா? நீங்கள் அப்படியே குடும்பத்தை விட்டுடுங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். எல்லாமுமே உங்களது தான் அப்படின்னு தலையில் தூக்கி போட்டுக்காதீங்க. அது என்றைக்காவது ஒரு நாள் யாராவது ஒரு விஷயத்த வலிக்க சொல்லிட்டாங்கன்னா நமக்கு மனசு ரொம்ப வலிக்கும். எப்பயுமே தாமரையில் தண்ணி மாதிரி நம்ம மனசை வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. எதோடையுமே ரொம்ப ஒட்டிக்காதீங்க. இது எல்லாரும் சொல்கிறது தான், கொஞ்சம் முடியாது தான், இருந்தாலும் முயற்சி பண்ணி பாருங்கள். ஏன்னா இதுதான் நடக்கும். நம்ம வந்து ஒரு இடத்துல டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண வேண்டியது தான் கரெக்டு. ஒன்று நம்மளாக ஒதுங்கிக்கணும், இல்லைன்னா அவங்களா நம்மளை ஒதுக்கி வச்சுருவாங்க. ஆனால் இதுதான் நடக்கும். புரியுதுங்களா? தயாளு அம்மாள் அவங்களுடைய ஸ்பீச் நான் நிறைய கேட்பேன். அவங்க சொல்கிறது எனக்கு ஒத்து தான் போகுது. ஒரு நாள் கூட பார்க்க முடியாமல் இருக்காது. அம்மா உன்னை என்னால் பார்க்காம இருக்க முடியாதும்மா அப்படின்னு எந்த ஒரு அம்மாவை நம்ம சொல்கிறோமோ, அதே அம்மா காலம் கடந்து முடியாமல் படுத்த நிலைமையாக இருக்கும்போது நம்மளால் அவங்கள பார்க்க முடியாதப்ப கடவுளே அவங்க நல்லபடி எடுத்துக்கோ. அதுவும் அதே மகள் தான், மகன் தான். இதுவும் கேட்குறதும் அதே மகள் தான், மகன் தான், இல்லையா? ஸோ தள்ளிப்போம் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி நம்மளே ஒதுங்கி நிற்கிறது நல்லது அப்படிங்கிறது நான் உங்களுக்கு சொல்ல நினைக்கிற இன்னொரு விஷயம். கோபம் வருது அப்படின்னா கோபப்பட்டுருங்க. கோபம் படுறது கூட ரொம்ப நல்லதுங்கிறாங்க. அதை மனசுக்குள்ளேயே வச்சுக்கிறது கூட ரொம்ப ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறாங்க. எதையாவது யார்கிட்டையாவது கேட்கணுன்னா கேட்டுடுங்க. கேட்டுட்டு அதை அவங்களுக்கு தெரியப்படுத்திட்டு சொல்லிவிட்டு விட்டுடுங்க, மறந்துடுங்க. இந்த மறக்கிறது அப்படிங்கிறது அவங்களுக்கு நல்லது அப்படிங்கிறத விட நமக்கு ரொம்ப நல்லது. இப்போலாம் மாலா வந்து சத்தமாக பேசக்கூட வர மாட்டேங்குது. இப்போலாம் யாராவது திட்டினா கூட எனக்கு கோவமே வரல. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இங்கே காலையில் கூட அவர் அதிகப்படியான வார்த்தை தான், கோவம் வரல. என்னமோ தெரியல. முன்னாடி இல்லை, ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி பேசுகிற மாலா இப்போ இல்லை, ரொம்ப மாறியாச்சு. அப்புறம் இப்போதான் ஒரு ஞாபகம் வந்து இதெல்லாம் எழுதி வைக்கிற மறந்து போய்ட்றேன். ரொம்ப சீக்கிரமாக அவைலபிளாக இருக்காதீங்க, அது ரொம்ப தப்பு. யாருக்குமே உடனே கிடச்சிடாதீங்க. கூப்பிட்ட உடனே போயிடணுன்னு அவசியம் இல்லை. டைம் இருக்குன்னா கூட ஓகே, உங்களுக்கு டைம் இருந்தால் கூட ஓகே. அவங்களுக்கு நீங்கள் எப்போதும் முக்கியமாக ஒரு இடத்துக்கு நீங்கள் தேவைன்னும் போது மட்டும் போங்க. நான்லாம் அப்படித்தான், சீக்கிரமே போயிடுவேன். ஏதாவது ஒரு பிரச்சனைனா அவங்க வீட்டில் நான் முதல்ல போய் நின்று, அப்புறம் நான் போனப்போ நான் போயிட்டு ரொம்ப நேரம் கழிச்சிட்டு வாமாலா அப்படின்னு சொன்னாங்க. நான் போய் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு அவங்க வீட்டுக்கு போயிட்டு. ஏன்னா வந்த உடனே வானு கூப்பிடுறது இல்லையா, என்னையா இது அப்படின்னு நினச்சேன். அப்புறம் இன்னொருத்தர் வந்தார். அவங்க வரும்போது வாசல்லே போய் நின்றுட்டாங்க. அவர் அந்த வீட்டுக்கு அடிக்கடி வர்றவர் இல்லை. நான் அடிக்கடி போகிறேன்றதுனாலேயே வா அப்படிங்கிற வார்த்தை எனக்கு ரொம்ப லேட்டாக கிடச்சிது. அவருக்கு கிடைச்ச அந்த மரியாதையை பார்த்தேன். அதுக்கப்புறம் அந்த வீட்டுக்கு நான் அடிக்கடி போகிறத நிறுத்திக்கிட்டேன். இப்போ நான் நிறைய வீட்டுக்கு போகிறதே இல்லை, நிறைய பேருக்கு ஃபோனே பேசுகிறது இல்லை. பட் இது ரொம்ப ஜாஸ்தி தான், நான் பண்ணுறது கொஞ்சம் ஜாஸ்தி தான். எதுலேயுமே மாலை எக்ஸ்ட்ரீம் தான் ஆரம்பத்தில் இருந்தே. என்ன பண்ணுறது, சில விஷயங்கள் பை பர்த்லேயே வந்துடுது, அதை நம்மளால் மாற்ற முடியலை. உங்கள்கிட்ட நிறைய விஷயங்கள் பேசணும், ரொம்ப நாளாச்சு பேசி, வீடியோ போட்டு நாளாச்சு. ரொம்ப வீடியோ போடல இதே புலம்பலாக இருந்துச்சு. ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். உங்களுக்கு முக்கியமான விஷயங்கள் சொன்னேனோ இல்லையோ, நான் உங்ககிட்ட பேசிட்டேன் அப்படிங்கிறது திருப்தியாக இருக்குது. உண்மையிலே சொல்கிறேங்க, 1000 சப்ஸ்கிரைபர் நம்ம ரீச் பண்ணுவோன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. ஏன்னா மாலாக்கிட்ட அவ்வளோ ஒரு விஷயம் நீங்கள் கேட்குற அளவுக்கு அத்தனை விஷயங்கள் மாலாக்கிட்ட இல்லை. சொல்கிறதுக்கு ஒன்றுமே தெரியாது மாலாவுக்கு. எப்பயுமே 2 விஷயம் இருக்குது. ஒன்று, நம்ம ரொம்ப தாழ்த்திக்கிறதுனா
நான் அறிவாளி அப்படி நான் சொல்லிக்கலாமா? அப்புறமா வந்து தப்பாக போயிடும் இல்லையா? இப்படி ஒருத்தர் சொல்லிட்டு தானே இப்போ அவஸ்தைப்பட்டுட்டு கிடக்கிறாரு. நான் நல்லவ, நான் அறிவாளி அப்படி நம்ம சொல்லக்கூடாது. அதனால நம்ம என்ன பண்ணுவோம், இல்லைப்பா அப்படிலாம் எனக்கு தெரியாதுப்பா, ஏதோ பரவாயில்லப்பா அப்படின்னு நம்ம சொல்லிப்போம். இது என்ன நினைக்கிறாங்கன்னா எதிராளிங்க, உண்மையிலேயே நமக்கு ஒன்றுமே தெரியாது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ பரவாயில்ல, நினச்சிட்டு போட்டோம். எனக்கே நினச்சிட்டு இருந்தேங்க. நான் வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போது மாலாக்கு இவ்வளோ கான்டென்ட் கிடைக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ இப்போ எனக்கு உங்ககிட்ட நிறைய பேசணும். இனி டைமிங் எப்போ கிடைக்குதோ பார்க்குறேன். மேக்கப் பண்ணுறது மேக்கப் பண்ணிவங்க முன்னாடி உட்காரத்துக்கு தான் எனக்கு டைம் தேவை. மற்றபடி நான் ஃப்ரீயாக தான் இருக்கேன். எதுவாக இருந்தாலும் மனசை கொஞ்சம் தைரியமாக வச்சுக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்மளை வந்து நம்ம தைரியமாக இருக்கிறது தான். நம்ம எப்போ கோழியாகும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நிறைய பேர் காத்துட்ருக்காங்க. இப்போது ரீசெண்டாக வந்து என்னை வந்து நான் சில விஷயங்கள் பேசுகிறேன்னு வச்சுக்கோங்களேன். உடனே இல்லை, நீ அவங்கள நம்பாத அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்கள நம்பிடுவியா நீ? அவங்கள நம்பாத அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க நம்பாமல் நம்ம எப்படி இருக்க முடியும் சொல்லுங்கள்? எனக்கு புரியலை. எனக்கு ஒருத்தர் ஏமாற்றிட்டாங்க. இப்போ நம்ம வந்து ஒரு ₹1,00,000 காசு தரோன்னு வச்சுக்கோங்களேன். யார்கிட்ட கொடுப்போம்? மோஸ்ட்லி நமக்கு தெரிஞ்சவங்ககிட்ட தானே கொடுப்போம். அவங்க ஏமாற்றிடுறாங்க. அவங்க ஏமாற்றுவாங்க நம்ம நினைக்கல. ஆனால் அவங்க ஏமாற்றிடுறாங்க. அதுக்காக நம்ம யாரையுமே நம்பாமல் இருக்க முடியுமா? யாரையாவது ஒருத்தரை நம்ம நம்பித்தானே ஆக வேண்டியிருக்கு. நம்ம வந்து இப்போ நான் கேட்குறேன், நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, நீ அவங்க நம்பாத இவங்க நம்பாத அப்படின்னா, நான் நம்பாமல் யாரையாவது ஒருத்தர் நம்பி தானுங்க ஆகணும். சொல்லுங்கள், நம்ம எத்தனை பேர் இப்போ பஸ் ஏறி உட்காரோம், டிரைவரை நம்பி தானேங்க நம்ம ஏறி உட்காரோம். டிரைவரை நம்பித்தானே நம்ம உட்காரோம். ஒரு இடத்துக்கு போகிறோம், யாரும் கெயிட் பண்ணுறாங்க, ஒரு விஷயத்தை பேசுகிறோம், ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா கூட யாரோ ஒருத்தர் தெரிஞ்சவங்ககிட்ட கேட்டு நம்பாதீங்கன்னா, நம்ம யாரையும் நம்பாத அப்படின்னா நம்ம யாரையும் நம்ம எப்படி இருக்க முடியும்? நம்ம இந்த உலகத்தில் வாழ்ந்து தானே இருக்கோம். ஒரு நிமிஷம், நம்ம அப்படி யாரையுமே நம்பாமல் எப்படி இருக்க முடியும்? யாரையாவது ஒருத்தரை நம்ம நம்பித்தான் ஆக வேண்டி இருக்குது. எல்லாரையுமே நம்ம ஒதுக்கி வைக்க முடியாது. யாரோ ஒருத்தர் 2 பேர் நம்ம ஒதுக்கி வச்சுக்கலாம். ஐயோ இவங்க ரொம்ப டேஞ்சரஸ் சொல்லப்பா, அதனால் இவங்க நம்ம ஒதுக்கி வச்சிடலாம் அப்படி நம்ம ஒதுக்கலாமே தவிர எல்லாரையும் ஒதுக்கி வைக்க முடியாது. குறிப்பாக நம்ம சுற்றி இருக்கிறவங்கள, நம்ம கிட்டக்க இருக்கிறவங்கள நம்ம அப்படி ஒதுக்கி வைக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. சரி, ஏமாற்றிட்டு வாழ்ந்துட்டு போட்டுமே, யார் வேறு யார், நம்மால் தானே, அது அவ்வளவுதான். அது என்னுடைய அனுபவம். வேறு வழி இல்லை, வேறு வழியே கிடையாது. அடி வாங்கி தான் ஆகணும், காயப்பட்டு தான் ஆகணும், ஏமாந்து தான் ஆகணும், வேறு வழி இல்லை. இதெல்லாம் அனுபவங்கள். இது அனுபவப்படும் போது நமக்கு பக்குவப்பட்டு போயிடும். நீ பரன்னு இருக்கு, மனசில் இருக்கிறதெல்லாம் கொட்டிடணும் அப்படின்னு. நீங்கள் எல்லோரும் இனி வர வீடியோஸில் வந்து லைஃப்பை ஈஸியாக எடுத்துக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ண முடியும் அப்படின்றத நான் கெயின் பண்ணதெல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன். புரியுதுங்களா? முதல்ல உங்களுக்கு மேலே ஏதாவது குற்ற உணர்ச்சி இருந்தால் எடுத்துருங்க. ஏதாவது குற்ற உணர்ச்சி, நம்ம இந்த தப்பு பண்ணிட்டோம், அந்த தப்பு பண்ணிட்டோம், ஃப்யூச்சர்லேயும் பண்ணுறதுக்கு காத்துட்ருக்கோன்னே வச்சுக்கோங்களேன். மனுஷனுடைய மனசு கொஞ்சமாவது வில்லத்தனத்தோடு இருக்குதுங்கிறாங்க. சைக்காட்ரிக்கில் என்ன சொல்கிறாங்க, சைக்காலஜிக்கலாக என்ன நடக்குது நம்ம மைண்டுக்குள்ளேன்னா, யாருக்காவது அடிப்படணும், நம்ம போய் தூக்கி விட்டு நம்ம நல்லவங்களாயிடணும் அப்படி நம்ம மனசு நினைக்குமா? இது இயற்கை. அப்படி நான் நினச்சிட்டேனே அப்படின்னு நீங்கள் நினச்சி வருத்தப்படவே பட்டாதீங்க. நமக்கு மற்றவங்களுக்கு கெடுதல் நினைக்கிறது அப்படிங்கிறது நினைக்க தானே செய்கிறோம். செய்யாமல் பார்த்துக்கங்க, செஞ்சிடாதீங்க. மனசில் நினைக்க தான் தோணும், ஐயோ நம்ம நினச்சிட்டோமே, கடவுள் நம்ம என்ன பண்ணுவார். கடவுள் ரொம்ப ஈஸியானவர். எனக்கு தெரிஞ்ச அனுபவத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் எவ்வளவு தப்பு பண்ணியிருந்தாலும் சரி, கடவுள் உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுவார். உங்களுக்கு நிச்சயமாக மன்னிப்பு உண்டு. அதனால் மனசை
இந்த தப்பு பண்ணிட்டேன், அந்த தப்பு பண்ணிட்டேன், இந்த குற்ற உணர்ச்சி மட்டும் நமக்கு இருக்கவே கூடாது. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த குற்ற உணர்ச்சி அதில் மட்டும் நம்ம மாட்டிக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அதிலிருந்து நம்மளை காப்பாற்றுறதுக்கு யாராலையும் முடியாது. அதில் தான் மாலா ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தது. அதில் தான் மாலாவுக்கு மன்னிப்பு கிடைச்சிருச்சான்னு எனக்கு தெரியல. ஆனால் மன்னிப்பு கிடைக்கும், மன்னிக்க முடியாத அளவுக்கு மாலா கெட்டவை இல்லை அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ நீங்களும் எந்த விதமான தப்பு பண்ணியிருக்கலாம், நீங்கள் வெளியில் சொல்ல முடிஞ்ச தப்பு பண்ணியிருக்கலாம், வெளியில் சொல்ல முடியாத அளவுக்கு கூட தப்பு பண்ணியிருக்கலாம். உங்கள் தப்பை நீங்களே நினச்சாலே உங்களுக்கே அருவருப்பாக இருக்கக்கூடிய அளவுக்கு கூட நீங்கள் தப்பு பண்ணியிருக்கலாம். அது தப்புன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இல்லைங்களா, அப்போவே உங்கள் பிரச்சனை தீர்ந்துருச்சு. நீங்கள் கடவுள்கிட்ட மனசார கேட்குற மன்னிப்புலையே உங்களுக்கு நிச்சயமாக மன்னிப்பு கிடைக்கும். அந்த மன்னிப்பு கிடைக்குங்கிற நம்பிக்கை முக்கியமாக வேணும். ஒரு கதையை ஒருத்தவங்க சொன்னாங்க, அது எனக்கு பிடிச்சிருந்தது, அதை நான் நம்புகிறேன், உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஒரு புனித நதி, காசின்னு வச்சுக்கோங்களேன், காசி தான் நினைக்கிறேன். அந்த நதிக்கரையில் மக்கள் எல்லாம் வந்து காசியில் குளித்தாக்கா நம்ம பாவம்லாம் தீர்ந்துடும் அப்படின்னு குளிச்சிட்ருக்காங்க. ஈஸ்வரனும் அம்மையும் என்ன பண்ணுறாங்க, பரமேஸ்வரியும் கேட்குறாங்க. இந்த நதியில் மக்கள் பேசிகிட்டு இருக்காங்க. பேசும்போது கேட்குறாங்க, இந்த காசியில் குளிக்கிறதுனால சம்திங் ஏதாவது ஒரு நதியை வச்சுக்கோங்களேன், அவங்க சொன்ன நதியோட பேர் எனக்கு ஞாபகம் இல்லை, கான்செப்ட் மட்டும் தெரிஞ்சுக்கோ. இந்த புனித நதியில் குளிக்கும் போது பாவங்கள் எல்லாம் கழிஞ்சு போகும்னு மக்கள் உண்மையிலேயே நம்புகிறாங்களா, நம்ம அதை சோதித்து பார்க்கணுன்னு 2 பேரும் இறங்கி வராங்களாம். அந்த கரையில் உட்காந்துருக்காங்க. 2 பேரும் ரொம்ப வயசானவங்களாக அந்த கரையில் உட்காந்துருக்காங்க. சோதித்து பார்க்கலாம் அப்படின்னு அந்த கரையில் இருக்கிற எல்லா மக்களும் என்ன பண்ணுறாங்க, தண்ணியில் முங்கிட்டு போகிறாங்க. அங்கே ஒரு திருடன் வந்து உட்காந்துருக்காரு. அந்த திருடன், அவர் திருடன் அங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியும். ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, பாரு இவ்வளோ பெரிய புனித நதி பக்கத்தில் வந்து இவன் உட்காந்துருக்கான், இவன் பாவம் எப்படி போகும் அப்படின்னு. இப்போது இந்த மக்கள் எந்த அளவுக்கு அந்த தண்ணி மேலே இருக்கிற அந்த நம்பிக்கை இருக்குது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் அங்கேருந்து வந்திருக்காங்க இல்லையா, பரமேஸ்வரன் பார்வதியும். பரமேஸ்வரன் அந்த தண்ணியில் தவறி விழுந்துடுறாரு. வயதான முதியவராக வந்திருக்கக்கூடிய பரமேஸ்வரன் தண்ணியில் தவறி விழுந்துடுறாரு. காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்னு பார்வதி அம்மா கத்துறாங்க. அப்போது அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் காப்பாற்றுறதுக்காக தண்ணியில் குதிக்க போகிறாங்க. அப்போ பார்வதி அம்மா சொல்கிறாங்க, என் கணவரை தொட்டு காப்பாற்றணும்னா நீங்கள் யாருமே பாவமே பண்ணாதவங்களாக இருக்கணும், புண்ணியவான்களாக இருக்கணும், அவங்க மட்டும் குதித்து என்னுடைய கணவரை காப்பாற்றுங்க, வேறு யார் குதித்தாலும் அவங்களுக்கு ஆபத்தாயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாரும் பயந்து நின்றுடுறாங்க, யாருமே குதிக்க தயாராக இல்லை. ஏன்னா அவங்க பண்ண தப்புக்கள் என்னன்னு அவங்களுக்கே தெரியும் இல்லையா. உடனே இந்த திருடன் என்ன பண்ணிடுறாரு, குதித்து அந்த பெரியவரை காப்பாற்றி கரைக்கு கூட்டு வந்து போட்டுடுறாரு. அங்கே இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஆச்சரியம், நீ ஒரு திருடன், நீ எப்படி குதிப்ப, நீ எந்த தைரியத்தை குதிச்ச, நீ பாவம் பண்ணலைன்னு நீ என்ன நினைக்கிற, எப்படி நீ நினச்சி குதிச்ச அப்படின்னு கேட்ட உடனே அந்த திருடன் சொன்னாராம், நீங்கள் தானே சொல்கிறீங்க காசியில் குதிச்சா பாவமெல்லாம் தீர்ந்து போயிடும்னு, நான் குதித்தேன், என் பாவம்லாம் தீர்ந்து போயிடுச்சு, நான் அவரை தூக்கிட்டேன் அப்படின்னு சொன்னாராம். நம்மளுடைய பாவங்கள் தீரலை அப்படிங்கிறது அந்த தண்ணியை மட்டுமே வச்சு இல்லை, நம்ம நம்பிக்கையை வச்சு இருக்கு. நீங்களும் உங்களை நம்புங்க. மன்னிக்க முடியாத தவறுகளை மனிதர்கள் செய்யறதே கிடையாது. நீங்களும் இறைவன்கிட்ட மன்னிப்பு கேளுங்க, அவர் மன்னிப்பார். உங்களுக்கு முதல்ல குற்ற உணர்ச்சியிலேருந்து வெளியில் வரணுன்னா முதல்ல இறைவன் உங்களை மன்னிப்பாருங்கிற நம்பிக்கையை ஏற்படுத்துங்க. காலையில் எந்திரிக்கும் போது உங்களுடைய என்ன இஷ்ட தெய்வமோ அவங்கள நினச்சிக்கிட்டு எந்திரிங்க. ஈஸியாக லைஃப்பில் சின்ன சின்ன விஷயங்கள் என்ன நம்ம மனசு திருப்திக்கு நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற விஷயத்த நான் என்னென்னலாம் எனக்குள்ள அனுபவங்களாக வந்துட்டுருக்கோ அதை உங்கள் எல்லாரோடையும் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகேவா? எப்பவும் போல தான் மாலா ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். நீங்களும் சந்தோஷமாக இருக்கீங்கிற நம்பிக்கையோட அடுத்த வீடியோவில் பாருங்கள். வணக்கம், பாய்.